Hello students, welcome to Centum channel. 11th standard accounts unit 3 exercise 4ல 4th sum பார்க்கலாம் வாங்க. What will be the effect of the following on the accounting equation போடணும். First பாருங்க, Sunil started business with cash 1,40,000 and goods worth 60,000. cash ஆவும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, கூட்ஸ் மீன்ஸ் ஸ்டாக்காகவும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்லாம் எழுதியிருக்கேன், நீங்கள் அப்படியே பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. சீரியல் நம்பர், டிரான்சாக்ஷன்ஸ். இப்போது கேஷுன்னு இருக்கு இல்லையா, இப்போ கேஷ் வந்து நமக்கு அசட் சைட்ஸ் வரும். கேஷுன்னு ஒரு காலம் போட்டுக்குங்க. கூட்ஸுன்னு இருக்குது, அப்போது ஸ்டாக்குன்னு ஒன்று போட்டுக்குங்க. இன்வெஸ்ட் பண்ணுறது லைபிலிட்டிஸில் கேபிட்டல்னு வரும். லைபிலிட்டி சைடில் கேபிட்டல் ஒரு காலம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் அண்ட் கூட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கேஷ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, 1,40,000. கூட்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, 60,000. இப்போது 1,40,000யும் 50யும் ஆட் பண்ணோம்னா அப்போ ரெண்டும் சேர்ந்ததுன்னா 2 lakhs. இப்போ கேபிட்டல் டோட்டலாக 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதுதான் இங்கே பேலன்ஸில் இந்த 1,40,000 இந்த 60 இந்த 2 lakhs என்ட்ரி பண்ணிவிட்டு ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இங்கேயும் 2 lakhs இருக்குது, இங்கேயும் 2 lakhs இருக்குது. அப்போது அசட்ஸும் 2 lakhs, லைபிலிட்டிஸும் 2 lakhs. இது ஈக்குவேஷன். இது ஃபஸ்ட்டு என்ட்ரிக்கானது. செகண்டு, பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஒர்த் பை 20,000 பை கேஷ். பர்ச்சேஸ் ஒர்த் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க கேஷ் கொடுத்து 20,000 கேஷ் கொடுத்து ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஃபர்னிச்சர் நமக்கு எதில் வரும், அசஸில் தான் வரும். அப்போ ஃபர்னிச்சர்னு இன்னொரு காலம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க எவ்வளோ கொடுத்து, 20,000 கொடுத்து. அப்போ 20,000 கொடுத்து ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. என்ன கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்போ கேஷில் 20,000 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம்னா நமக்கு இங்கே என்ன வரும், பேலன்ஸ். இந்த என்ட்ரிலாம் நீங்கள் எழுதணும். பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் ஃபார் கேஷ், இந்த டிரான்சாக்ஷன்ஸ் நீங்கள் எழுதணும். இப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும், இங்கே 1,40,000ல் 20 போச்சுன்னா 1,20,000, இந்த 60,000, இந்த 20,000. இங்கே இந்த 2 lakhs நமக்கு அப்படியே தான் வரும். இப்போ பாருங்கள், 1,20,000 + 160 1,80,000, 1,80,000 + 20 2 lakhs. இப்போ ஈக்குவேஷன் அசட்ஸ் 2 lakhs இருக்குது, லைபிலிட்டிஸும் 2 lakhs இருக்குது, ஈக்குவலாக இருக்குது அசட்ஸும் லைபிலிட்டிஸும் நமக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிப்ரிஷியேஷன் ஆன் ஃபர்னிச்சர். நம்ம வாங்கின ஃபர்னிச்சர் டிப்ரிஷியேஷனில் மதிப்பு குறையிறது. எவ்வளோ மதிப்பு குறைஞ்சிருக்கு, 800 rupees குறைஞ்சிருக்கு. அப்போது டிப்ரிஷியேஷன் ஆன் ஃபர்னிச்சர் 800 rupees. அப்போ 800 rupees நம்ம வாங்கின ஃபர்னிச்சர் குறைஞ்சிருக்கு. அப்போ மைனஸ் பண்ணணும். நமக்கு இங்கே 800 rupees ஃபர்னிச்சரில் அசட்ஸில் 800 rupees கம்மியாச்சுன்னா நமக்கு கேபிட்டல்லையும் 800 rupees கம்மியாகும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு பேலன்ஸ் நமக்கு என்ன வரும், 1,20,000, 60,000, 19,800, 19,200, 800 இல்லையா, 19,200. இங்கே 1,99,200. இப்போ 1,20,000, 60,000, 19,200 இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா
ஈக்குவேஷன் 1,99,200 வரும். நமக்கு இங்கே லைபிலிட்டிஸும் 1,99,200. அசட் லைபிலிட்டிஸ் நமக்கு காமனாக வந்துடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெபாசிட்டட் இன்ட்டு பேங்க் 40,000. பேங்க்கில் 40,000 டெபாசிட் பண்ணுறாங்க. இதுக்கு டிரான்சாக்ஷன்ஸ் என்ன வரும்? டெபாசிட்டட் இன்ட்டு பேங்க். பேங்க்கில் எவ்வளோ பண்ணுறாங்க? 40,000. சாரி, பேங்க்குன்னு இன்னொரு காலம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேங்க்கில் 40,000 டெபாசிட் பண்ணுறாங்க. அப்போ கேஷ் எடுத்து தானே பேங்க்கில் போடுவாங்க. அப்போ கேஷில் -40,000 ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? இதுக்கு என்ன வரும்? 1,60,000. சாரி, 1,20,000 40,000 போச்சுன்னா 80,000. 60,000 19,200 ஒரு 40,000. இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு இங்கே லைபிலிட்டிஸும் 1,99,200 வரும். இப்போ நமக்கு ஈக்குவேஷன் என்ன? இப்போ 80,000 60,000 1,40,000 1,40,000 + 40 1,80,000 1,80,000 1,99,200 வந்துருச்சு பாருங்க. அப்போ ஈக்குவேஷன் அசட்ஸ் லைபிலிட்டிஸும் நமக்கு ஈக்குவலாக இருக்குது. அடுத்தது பெய்டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் த்ரூ நெட் பேங்கிங். பேங்கிங் மூலிமா எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பெய்ட் பண்ணுறாங்க. அப்போ பேங்க்கில் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பே பண்ணுறாங்க. 500 rupees பே பண்ணுறாங்க. அப்போ பேங்க்கில் -500. ஏன்னா பேங்க்கில் தான் அவங்க பே பண்ணுறாங்க. அது வந்து நமக்கு கேபிட்டல்லையும் 500 மைனஸ் ஆகும். ஏன்னா நமக்கு இது ஒரு எக்ஸ்பென்சஸ். கேபிட்டலில் ஒரு 500 மைனஸ் ஆகுது. இப்போ இதுக்கு நமக்கு பேலன்ஸ் எவ்வளோ வரும்னா 80,000 60,000 19,200 39,500. 80,000 60,000 19,200 39,500. இப்போ இங்கே அதே மாதிரி நம்ம மைனஸ் பண்ணோம். அந்த 500 மைனஸ் பண்ணோம்னா 1,98,700 வரும். இப்போ நம்ம இது ஈக்குவேஷன் எழுதும்போது இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா 1,98,700 1,98,700. இப்போ அசட் லைபிலிட்டிஸ் ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவல் நடுவில் ஈக்குவல் டு சிம்பிள் போட்டுக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கூட்ஸ் சோல்ட் டு ரவி. இது கரெக்டாக பார்த்துக்குங்க. கூட்ஸ் சோல்ட் டு ரவி காஸ்டிங் 10,000 ஃபார் 15,000. இது வந்து சோல் பண்ணுற ரவிக்கு கூட்ஸு சோல் பண்ணுறோம். கடனுக்கு வாங்கிட்டு போகிறாங்க. நம்மக்கிட்ட இருந்து கூட்ஸை காசு கொடுக்கல, கடன் வச்சு வாங்கிட்டு போகிறாங்க. அதாவது 15,000 ரூபாய் கூட்ஸை நம்ம வந்து அவங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சாரி, 15,000 கூட்ஸை அவங்க நம்மக்கிட்ட இருந்து 10,000 ரூபான்னு வாங்குறாங்க. goods sold to Ravi costing 10,000 கூட்ஸை நம்ம வந்து 15,000க்கு சேல் பண்ணுறோம். சாரி, இதான் கரெக்டு. அந்த கூட்ஸோட வேல்யூ வந்து 10,000 தான். அந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்து 10,000 தான். 10,000 ஸ்டாக்கை வந்து நம்ம 15,000க்காக சேல் பண்ணுறோம். அதை வந்து கிரெடிட் சேலாக நம்ம பண்ணுறோம். அப்போ கிரெடிட் சேல் பண்ணும்போது டெப்டாஸ்னு இன்னொரு இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கூட்ஸு சேல் பண்ணுறோம். கூட்ஸ்னால் என்ன? ஸ்டாக்கு.
அப்போ சேலுன்னும் போது ஸ்டாக்கு 10,000 மைனஸ் ஆகும். நமக்கு 10,000 மைனஸ் ஆகும். 10,000 ஸ்டாக் நம்ம எவ்வளோக்கு சேல் பண்ணுறோம், 15,000க்கு பே பண்ணுறோம். ஆனால் நம்மக்கிட்ட காசு கொடுக்காம கடனை வாங்கிட்டு போகிறாங்க. அந்த காசும் நமக்கு திருப்பி வரணும். திருப்பி வர காசும் நமக்கு அசட்ஸில் தான் சேரும். இப்போ அது 15,000. இப்போ 10,000 நம்ம 15,000 விற்கிறோம். அப்போ நமக்கு 5,000 ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட் நமக்கு எதில் சேரும், கேபிட்டலில் சேரும். புரியுதுங்களா? இப்போ இது பேலன்ஸ் எப்படி எழுதணும்னா, இந்த கேஷில் இருக்க 80,000 அப்படியே வந்துடும். ஸ்டாக்கு 15,000 ஆகிடும். ஃபர்னிச்சர் 19,200 அப்படியே இருக்கும். இந்த 39,500 அப்படியே இருக்கும். பேங்க்கு இந்த டெப்டாஸ் வந்து 15,000 ப்ளஸ் இது ஒரு 5,000 ஆட் பண்ணோம்னா 2,03,700. இப்போ 80,000, 50,000, 19,200, 39,500, 15,000 எல்லாம் ஆட் பண்ணோம்னா நமக்கு 2,03,700. லியாபிலிட்டிஸில் நமக்கு 2,03,700. இப்போ அசட்ஸ் லியாபிலிட்டிஸ் ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவேஷன் நெக்ஸ்ட்டு கூட்ஸ் ரிட்டர்ன் பை ரவி. ரவி வந்து கூட்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுறாரு நமக்கு. அதாவது இதுலேயும் நமக்கு இன்கம் தான். என்னென்னா 5,000 ருபீஸ் கூட்ஸை 7,500 ருபீஸ் கூட்ஸு, 7,500 கூட்ஸை நம்ம அவர்கிட்ட இருந்து 5,000 ரூபாய்க்கு ரேட் காசு கம்மி பண்ணி வாங்குகிறோம். அப்போது நமக்கு இது ப்ராஃபிட். 7,500 ருபீஸ் 5,000 7,500 5,000க்கு நம்ம வாங்குகிறோம். கம்மி விலை, ரேட்டு கம்மி பண்ணி, காசு கம்மி பண்ணி வாங்குகிறோம். அப்போது என்ன வரும், கூட்ஸ் ரிட்டர்ன் என்ன ஆகுது, 7,500 நமக்கு ரிட்டர்ன் வந்துடுது. கூட்ஸ் ஆட் ஆகுது 7,500 ஸ்டாக்கு. இதில் என்ன அமௌண்ட்டு 5,000 நமக்கு ரெடியூஸ் ஆகுது. ஏன்னா அவர் தர வேண்டிய காசில் 5,000 ரூபாய் ரெடியூஸ் ஆகிடுது. ஆனால் அதோட ஆக்சுவல் வேல்யூ என்னென்னா 5,000 தான். ஆனால் நமக்கு வந்து 7,500 வருது. அப்போ நமக்கு 2,500 பெனிஃபிட். ஓகேங்களா? இப்போது இதுக்கு பேலன்ஸ் எப்படி எழுதணும், 80,000, 57,500, 19,200, 39,500, 10,000. இங்கே இதை ஆட் பண்ணோம்னா 2,06,200. இப்போ நம்ம இது ஃபுல்லாக ஆட் பண்ணோம்னா 2,06,200, 2,06,200. அசஸ் லியாபிலிட்டிஸ் ஈக்குவேஷன் சேமாக இருக்குது. அதாவது இந்த 5th பாயிண்ட் பார்த்தோம்னா, கூட்ஸு சோல் பண்ணுறோம், கிரெடிட்க்கு தான் சோல் பண்ணுறோம். அதாவது அந்த கூட்ஸோட காஸ்ட் வந்து 10,000 தான். ஆனால் நம்ம 15,000க்கு சேல் பண்ணுறோம். 10,000 ரூபாய் ஸ்டாக்கை 15,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறோம். அப்போ 10,000 ரூபாய் தான் நம்ம சேல் பண்ணுறோம். ஆனால் நமக்கு எவ்வளோ வரணும், 15,000 ரூபாய் வரணும். அவர் வந்து கடன் வச்சு வாங்கிட்டு போனதுனால நான் டெப்டாஸில் 15,000 ரூபாய் வர வைக்கிறேன். அப்போ 10,000 ரூபாய் ஸ்டாக்கு நம்ம 15,000 ரூபாய்க்கு விற்கிறதுனால நமக்கு 5,000 ப்ராஃபிட்ன்றதுனால அந்த கேபிட்டலில் 5,000 ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கூட்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறாரு. ரிட்டர்ன் பண்ணும்போது 7,500 ருபீஸ், அதாவது 5,000 ருபீஸ் தான் அதனுடைய காஸ்ட்டு. ஆனால் வந்து 7,500 ருபீஸ்க்கு நம்ம எடுக்கிறோம். புரியுதுங்களா? 7,500 ருபீஸ் ஸ்டாக்கை 7,500 ருபீஸ் ஸ்டாக்கை 5,000 ருபீஸ்க்கு தான் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து 10,000 ருபீஸ் ஸ்டாக்கை 15,000க்கு சேல் பண்ணுறோம். இங்கே நமக்கு ஒரு 5,000 ப்ராஃபிட்.
செகண்டு 7500 ருபீஸ் ஸ்டாக்கை 5000க்கு வாங்குறோம் போது இங்கே நமக்கு ப்ராஃபிட் 2000 ருபீஸ். அதான் வாங்குகிறோம் 7500 ருபீஸ். அது கொடுக்க வேண்டிய காசில் 5000 கழிஞ்சிச்சின்னா ப்ராஃபிட் நமக்கு 2500 ஆட் பண்ணுறோம். இந்த சம் உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.